சரி, இப்போ டென்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம ஒரு வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண நம்மளுக்கு என்ன தேவைன்னா சப்ஜெக்ட்டு வேர்பு மட்டும் போதும். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு நினச்சா சப்ஜெக்ட் தெரியணும், வேர்பு தெரியணும். அதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். இப்போ ரைட், ரோட், ரிட்டர்ன் பார்த்தோம்ல, இப்போ ஸோ அந்த வேர்பு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் எழுத முடியும். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ரூல் இருக்குல்ல, இந்த ரூல், இந்த 12 டென்ஸுக்கும் இந்த 12 ரூலை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை எழுதி பார்த்துட்டிங்கன்னா, உங்களால் கிராமர் டாப்பிக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகே, மேக்ஸிமம் 90% வாங்க முடியும். ப்ராக்டிஸ் இருந்தால் தான் 100% வாங்க முடியும். ஓகே, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். சப்ஜெக்ட்டு யூ, தே, வி, verb 1. இதில் என்னது verb 1 அப்படியே தான் வரும். சப்ஜெக்ட்டு யூ, தே, வி. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஹீ, சி, இட்டு verb 1. இந்த verb 1 கூட என்ன சேர்க்கணுன்னு இருக்குது, verb 1 கூட என்ன சேர்க்கணும், எஸ்ஆர் இஎஸ் சேர்க்கணும். verb 1 கூட என்ன பண்ணணும், எஸ்ஆர் இஎஸ் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்டு அர்ஜென்ட்டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட்னா சொல்லியிருக்கேன், அர்ஜென்ட்டுனா ஒரு டைமை குறிக்கிறது. எந்த டைமில் அது அர்ஜென்ட்டுன்னுவாங்க, அட்வர்பல் டைம்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இப்போது இந்த சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளூரல் ப்ரொனவுனுக்கு எதுக்குமே எனது verb 1 தான் வரும். அது கூட எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிங்குலர் ப்ரொனவுன் இருக்குல்ல, ஹீ, சி, இட்டு கூட என்ன பண்ணணும்னா verb கூட என்ன சேர்க்கணும், எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அதை வந்து டார்க் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு, அது உங்களுக்கு புரியும். சி ட்ரிங்க்ஸ் காஃபி எவரி மார்னிங். ஓகேவா? இங்கே ட்ரிங்க்கு கூட என்ன சேர்த்துருக்கோம், எஸ் சேர்த்துருக்கோம். ஏன்னா முன்னாடி என்ன வந்திருக்கு, சி வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், verb கூட எஸ் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி தே, சீன்றது என்னது, சிங்குலர் ப்ரொனவுன், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுன்னால என்ன பண்ணிருக்கோம், verb கூட எஸ் சேர்த்துருக்கோம். அந்த ரூல் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் தேன்னு இருக்குது, தேனா அது வந்து ப்ளூரல், அதனால் என்ன சேர்க்கல, verb 1 தான் கொடுத்துருக்கேன். அதனால் verb 1 தான் எழுதணும். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள்